அப்போது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாருங்க கேட்டது? ஒரு வாலிபன் கேட்கிறான். நான் பரலோகத்துக்கு போனா, சொர்க்கத்துக்கு போனோம், நான் என்ன செய்யணும்? யாருக்கிட்ட கேட்கிறான்? இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நியாய சாஸ்திரி அவன் வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனுக்கு போனோம், நான் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, ஒரு கிறிஸ்தவன் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்கிறார், யாரு? நாலாவது தலைவன். உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவருக்கும் நித்திய ஜீவன் வேணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்க தான தர்மம் எதுக்கு பண்றாங்க? செத்தா சொர்க்கத்துக்கு போகணும். அதனால தான் அவங்களுடைய நோக்கமே. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் சொர்க்கம் அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பரலோகம் அவசியம். இங்க செத்தா அங்க பரலோகம் போயிடும். இங்க கணம் பண்ணவனே நித்திய நித்தியமா வாழணும்.